Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சூப்பரான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா அடுத்து செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கூடவே காய்ந்த மிளகாயில இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நாட்டுக்கோழி கறியை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே அரை மூடி இளம் பதமாக இருக்கக்கூடிய தேங்காய், முத்தின தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இவ்வளோதாங்க இதுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸே. எந்த மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். கறி நல்லா உருண்டு வரும். நாட்டுக்கோழிங்கிறதுனால அப்படியே வேகாது. நல்லா வதக்கிட்டு கறி உருண்டு வர பதத்தில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கறி பாதி அளவு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மிதமான தீயில வச்சு அப்பப்போ இடையில கலந்து விட்டிங்க அப்படின்னா கறி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த பதம் வரணும். இது வரைக்கும் வதக்கி விட்டோம் அப்படின்னா உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி. சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லா நான்வெஜ் வெரைட்டிக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று ஒயிட் ரைஸ் கூட ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.